ஆனா குர்ஆன் அது சமமாண்டா சமம் கிடையாது. ஏன் சமம் கிடையாதுங்கிறோம்? அல்லாஹ் சொன்னதும் உண்மைதான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதும் உண்மைதான். அந்த வகையில் ரெண்டு சமம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்களே ஆனால் அது கண்டிப்பா பொய்யாக இருக்காது. அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னானே ஆனால் கண்டிப்பா அது பொய்யாக இருக்காது. அந்த வகையில் ரெண்டு உண்மைதான். எதுல வித்தியாசம் என்று சொன்னால், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காலத்துல வாழ்றாங்கன்னு வைங்க, நம்ம காலத்துல வாழ்றாங்க, அல்ல அவங்க காலத்துல நம்ம வாழ்றோம். அப்படி வாழும்போது குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உங்களுக்கு. அடுத்து அவங்களா ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றாங்க. ரெண்டையுமே உங்க காதால கேட்கறீங்க. ரெண்டுமே வஹி தான். இதுல ஒன்னு வசந்தது ஒன்னு தாழ்ந்ததுன்னு கிடையாது. இரண்டுமே அல்லாஹ்வுடைய செய்தி தான். ரெண்டு சமமானதுதான். சமமா இதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் அவங்க வாழாத, அவங்க மரணித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க சொன்ன செய்தி இருக்கு இல்லையா, அதை நம்ம கேட்கல. ஒருத்தர் வழியா ஒருத்தர், ஒருத்தர் வழியா ஒருத்தர், ஒருத்தர் வழியா ஒருத்தர் என்று செவி வழியாக வந்து பிறகு புத்தகமாக எழுதப்பட்டு அந்த புத்தகத்தை சிலர் படித்து அப்படி என்ன செய்து நமக்கு அந்த செய்திகள் கிடைக்கிறது. ஹதீசுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஒருத்தர் ஒருத்தர் வழியாக வருகிறது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டும் நமக்கு சேர்ந்து இருக்குதுல, அதுல பெரிய டிஃபரண்ட் இருக்குது. இப்ப குர்ஆன் நமக்கு சேர்ந்து இருக்குல்ல, இது குர்ஆன் என்று சொன்ன அறிவிப்பாளர் யாரு? இந்த குர்ஆன் ஒரு வேதம்னு சொன்னாங்க இல்லையா, இந்த வேதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரே ஒரு ஆள் இதுதான் குர்ஆன் என்று சொன்னாரா, ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்களா? ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்கள். கவர்மெண்டே சொன்னுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அமைந்த ஒரு அரசாங்கம், அபூபக்கர் சித்திக் தலைமையில் அமைந்த ஒரு அரசாங்கம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய பிரதிகள் எல்லாம் தொகுத்து இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்தது, இதுதான் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று ஒட்டுமொத்த உம்மத்தும் முடிவு செய்து இதுதான் வேதம் என்று சொன்னார்கள். அனைவரும் இதை அறிவிக்கிறாங்க. இதனுடைய அறிவிப்பாளர் யார்? குர்ஆனுடைய அறிவிப்பாளர் எல்லா சஹாபாக்களும். இது குர்ஆன் என்று அறிவித்தவர் யாருன்னா அபூபக்கர் அறிவித்தார், உமர் அறிவித்தார், உஸ்மான் அறிவித்தார், நமக்கு பெயர் தெரியாத ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அறிவித்தார்கள். இதுதான் குர்ஆன் என்று அறிவித்தார்கள். அடுத்து இவங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்த தலைமுறை வருது. இவங்க அடுத்த தலைமுறைக்கு அறிவிச்சாங்கல்ல, அதுல பாதி பேர் வேற குர்ஆனையும் இன்னொரு பாதி பேர் வேற குர்ஆனையும் அறிவிச்சாங்க. அடுத்த தலைமுறை இதுதான் குர்ஆன் சொன்னுச்சு. இப்ப நம்ம சமுதாயத்தில் எத்தனை 72 கூட்டம் பிரிஞ்சு கிடக்கிறோம். நமக்கு முந்தி இருந்தாங்கல்ல, அவங்க நம்ம குர்ஆனை தந்தாங்க. 72 கூட்டம் ஆனதுனால 72 குர்ஆன் வந்துச்சா? வரவே இல்லை. அவன் சாபியா இருந்தாலும் அவன் இதுதான் குர்ஆனுங்கிறான், ஹனபின்னா அவன் இதுதான் குர்ஆனுங்கிறான், மாலிக்கிங்கிற அவன் இதுதான் குர்ஆனுங்கிறான், தப்லீக் ஜமாத்துக்காரர் இதுதான் குர்ஆனுங்கிறான், ஜமாத் இஸ்லாமியர் அவனுக்கு இதுதான் குர்ஆன். அப்ப இந்த குர்ஆன் இதுதான் குர்ஆன் என்று சொல்லி இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்று சொன்னார்கள் என்பதை சஹாபாக்கள் அத்தனை பேரும் சொல்லி, அதை அடுத்த தலைமுறையில் உள்ள அத்தனை பேரும் சொல்லி, அதை கேட்ட அடுத்த தலைமுறை அப்படியே சொல்லி, இப்படியே 14 நூற்றாண்டுகளாக சமுதாயமாக அறிவிக்கப்பட்டு இது சேர்ந்திருக்கிறது. அப்ப இதைத்தான் குர்ஆன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியோ ரெண்டு சாட்சியோ கிடையாது. ஒட்டுமொத்த சமுதாயம் இதுக்கு என்ன செய்கிறது? சாட்சி சொல்கிறது. இது குர்ஆன். இப்ப ஹதீஸ் இருக்குல்ல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு மூத்தா பண்ண பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு அனைவருமா சேர்ந்து இதுதான் ஹதீஸ் அறிவிச்சாங்களா? இல்ல. ஹதீஸ்களை திரட்டவும் இல்லை, அதுக்கு எந்த முயற்சி செய்யவும் இல்லை, அதை தூக்குறதுக்கான எந்த வேலையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் செய்யல. அபூபக்கர் உமர் யாருடைய ஆட்சி காலத்திலும் 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலையும் இந்த குர்ஆனை தான் தொகுப்பதற்கு பாடுபட்டு நம்மகிட்ட கொண்டாந்து சேர்த்தார்களே தவிர ஹதீஸ்களை என்ன செய்யல, அது ஒரு புஸ்தகமாக்கி தந்த ஒரு குழப்பம் இருந்திருக்காது. அவங்க காலத்திலேயே குர்ஆனை கொடுத்த மாதிரி ரசூலுல்லாஹ் எல்லாரும் வா நீங்க கேட்டதெல்லாம் சொல்லுன்னு உட்கார வச்சு 50 பேர்கிட்ட கேட்டு எழுதி அவ்வளவு பேர் இதா ஹதீஸ் சொல்லி இருந்தார்களே. ஆனால் அப்படியே தலைமுறையா சேர்ந்திருக்குமே. ஆனால் ஹதீஸ்லயும் டவுட் வராது. 100% ரசூலுல்லாஹ் சொன்னதான்னு வந்துடும். இது எப்படி வருகிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ் அப்படி கையை உயர்த்தினார்கள் ஒரு ஹதீஸ் வருதுன்னா இது எத்தனை பேர் சொல்றாங்க? 2 பேர் தான் சொல்லுவாங்க. பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் தொழுது இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பின்னாடி பார்த்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த செய்தி எத்தனை பேருடைய தான் வரேன்? ஒரு 2 பேர் சொல்லியிருப்பாரு. அந்த 2 பேர் அடுத்த தலைமுறையில் ஒரு 3 பேருக்கு சொல்லுவாரு. அந்த 3 பேர் அடுத்த ஒரு 4 பேருக்கு சொல்லுவாரு. இப்படியாக ஒருத்தர் 2 பேர், சிலது ஒருத்தர் மட்டும் சொல்லுவார். சில ஹதீஸ் எப்படி இருக்கு? அவ்வளவு மக்கள் வாழ்ந்த சபையில் நடந்த ஒரு சம்பவம் ஒருவர் சொல்லுவார், ஒரே ஒரு சஹாபி தான் சொல்லியிருப்பார், மற்ற யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஒருத்தர் வழியா தான் நமக்கு சேர்ந்திருக்கு. இப்படி யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னான்னு கேட்டா
எங்க போய் முடியும்? ஒரே ஒருவர் சொல்லுகிறார். அப்ப ஒட்டுமொத்த சமுதாயம் சொல்லுகிற ஒரு செய்தியும் ஒருவர் சொல்லுகிற செய்தியும் அது கரெக்டா இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல கரெக்டா இருக்கும். இவர் ரசூல்லா சொன்னாங்கன்னு முன்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ஆள் சொல்றாரு, அனைவரும் சொன்னார்களே, ஆனால் அதை கரெக்டா வந்து சேர்ந்துறேன். ஒருத்தர் சொல்லுங்க நினைஞ்சிருக்கு, அவர் பாதியை விட்டுட்டு சொல்லியிருப்பாரு. ரசூல்லா ஒன்னு சொல்ல அவர் ஒன்னு புரிஞ்சுட்டு சொல்லியிருப்பாரு. அவர் கரெக்டா சொல்ல அடுத்து கேட்டார்ல அவர் குழப்பிருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்ட சஹாபி வந்து சஹாபிக்கு அடுத்த ஆள்கிட்ட சொல்றான்னு வைங்க, அவர் பாதி விட்டு இருந்தாருன்னு வைங்க, இவர் ஒன்னு சொல்ல அவர் ஒன்னு வழங்கி இருந்தாருன்னு வைங்க, இப்படிலாம் வந்திருக்குமே. அதனால ஹதீசுகள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் வழியா தான் கிடைக்கிற காரணத்தினால ஒரு 200க்கு பிறகுதான் புக்காக ஆக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் புத்தகமாக ஆக்கப்படுகிறது. அது வரைக்கும் வாய் வழியா வந்த காரணத்தினால் இட்டுக்கட்டெல்லாம் செஞ்சாங்க. குர்ஆன்ல எவனாச்சும் இட்டுக்கட்டானா? இதுதான் குர்ஆன் என்ற எவனா சொன்னா பின்னி எடுத்துறாங்க. குர்ஆன் அத்தனை பேர் கையில் இருக்கிறது, அல்ல அத்தனை பேர் மனசுலையும் இருக்கிறது. குர்ஆனை நிரூபிச்சு காட்டுறா, எங்க காப்பி எங்கன்னு கேட்பாங்க. அப்ப குர்ஆன் என்று சொல்லி எவனும் இட்டுக்கட்ட முடியல, ஆனா ஹதீஸ் என்று சொல்லி இட்டுக்கட்ட முடிந்தது. அவன் நம்பிக்கைக்கு தகுந்தவாறெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் பேரை பயன்படுத்தி பொய்யெல்லாம் சொன்னாங்க. அப்ப ஹதீசுகள் என்று சொல்வதை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆட்க நம்பிக்கையான ஆட்களாக இருந்தாலும் ஏத்துக்கிறது தான் வேணும். ஒரு ஆள் சொல்வதற்காக மறுத்தரக்கூடாது. சஹாபாக்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். ஒரு வழியாக வந்ததை தான் தொழுதுகிட்டு இருக்கிறோம். நோம்பு ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னதை தான் நோம்பு சட்டத்தை எடுத்துருக்கிறோம். ஜக்காத்து சட்டத்தை அவ்வளவு பேர் நம்ம சொல்லி ஜக்காத்து சட்டம் எடுக்கவில்லை. ஒரு சஹாபிய ரெண்டு சஹாபிய சொன்னதை எடுத்திருக்கிறோம். ஆனாலும் குர்ஆனுக்கு மாத்தமா வந்தா நேற்று என்னது, ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்றாரு, ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த குர்ஆன் இதுல சொன்னதுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒருவர் சொல்வாரையானால் அப்ப அவர் ஏதோ கவனக்குறைவா இருந்திருக்காரு, புரியாம இருந்திருக்காரு, அல்ல தப்பா வழங்கியிருக்காரு, பாதி விட்டுப்பட்டாரு, கொண்டு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற சொல்லி குர்ஆனுக்கு மாத்த மாதிரி விட்டுறணும். இதான் மேட்ரு. சமம் இல்லையா? சமம் இல்லைங்கிறோம். ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் வந்து ஒருவரோ இருவரோ அதிகபட்சம் 10 பேர். குர்ஆனுடைய அறிவிப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு தலைமுறையில் இன்றைக்கு 120 கோடி மக்கள் அறிவிக்கிறோம். இதான் குர்ஆன் சொல்லு. அடுத்த தலைமுறை வந்து 200 கோடி பேர். அப்ப அவன் என்ன செய்வான்? அவன் அடுத்து 200 கோடி பேர் அறிவிப்பான். இதான் குர்ஆன் சொல்லு. அப்ப இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சமுதாயமாக அறிவிக்கப்படுற காரணத்தினால இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்று சொன்னார்கள் என்பதில் நமக்கு யாருக்கும் சந்தேகமே இல்லை. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னால் சந்தேகம் இல்லை. சந்தேகம் எங்க வருதுன்னா சொன்னாங்களான்னு வருது. நம்ம சந்தேகம் எதுல படுறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னதில் சந்தேகப்படல. ரசூலுல்லாஹ் சொன்னதாக இவர் சொல்றாரு, இவர் கேட்டுதான் சொல்றாரா, குழப்பி சொல்றாரு, குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது, மறந்துட்டு சொல்றாரா, இஸ்லாமிய கான்செப்டுக்கு மாத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி குர்ஆனுக்கு எதிராக வறுமையானால் அப்ப நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஒரே ஒருவர் ரெண்டு பேரை சொன்னதுக்காக வேண்டி குர்ஆனை பொய்யாக்க முடியுமா? அந்த குர்ஆனை சொன்னது ரசூலுல்லாஹ் தானே. ரசூலுல்லாஹ்க்கு எதிராக நம்ம சொல்லல. இந்த குர்ஆனை அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி தந்தது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் தான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த குர்ஆன் ஒரு அளவுகோலை கையில் தந்திருக்கிறார்கள். இதுக்கு மாற்றமாக ஒருவர் வந்து அறிவிக்கிறார் என்று சொன்னோமே. ஆனால் அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை தள்ளி விட்டுட்டு இதை எடுத்துக்கணும். இந்த ஒரு அடிப்படையை நீங்க விளங்கிக்கணும். புரிந்து கொள்வது சொல்றேன் கேளுங்களேன். ஒரு ஹதீஸ் இது புகார்ல இருக்கு. சிகருக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தேவை. குர்ஆன் ஹதீஸை எப்படி அணுகணும்னு தெரிஞ்சாதான் இந்த சிகர் சம்பந்தமா ஹதீஸ் வருது அப்படிலாம் சிலர் கேட்பாங்க. அவங்கள்ட்ட இதை நீங்க திருப்பி கேட்கணும். என்ன கேட்கணும்னா, புகாரியில 3359வது ஹதீஸ். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொல்லும், பள்ளி இருக்குல்ல செவுத்துல ஒட்டிட்டு இருக்கும்ல, அந்த பள்ளியை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். பள்ளியை கொல்ல சொல்லி கட்டளையிட்டார்கள். இது மட்டும் வந்ததா நம்பிட்டு போயிடலாம். இது எந்த ஒரு ஆயத்துக்கு மாற்றம் கிடையாது. பள்ளியை கொல்ல சொல்லி கட்டளையிட்டார்கள்னா கொண்டுட்டு போகலாம்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இது வரைக்கும் வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன் கொல்ல சொன்னார்கள் தெரியுமா? அது பிறகு வருது. அதுல ஏன் கொல்ல சொன்னார்கள் என்றால், கான என்பு அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு ஒதுக்கப்பட்டாங்க. அவர் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து அவர் ஏகத்துவ கொள்கை சொன்னதுக்காக வேண்டி அவரை நெருப்பு குண்டம் வளர்த்து அதில் ஒதுக்கி போட்டாங்க. போட்டு நெருப்பு வளர்க்கும் போது இந்த பள்ளி இருக்குல்ல, அந்த கல்ல எல்லா ஜீவன்களும் தண்ணியை கொண்டாந்து ஊற்றி அணைக்கப்படுச்சான். இந்த பள்ளி மட்டும் என்ன செஞ்சான்? பக்கத்தில் ஊதி ஊதி விட்டுச்சான். இந்த பள்ளி அந்த நெருப்பை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய போடப்பட்ட அந்த நெருப்பை ஊதி பெரிதாக்கியது. அதனால் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பயன்படுத்தணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களாம், பள்ளியை கொள்ளுங்க, இது மட்டும் என்ன கொண்டுட்டு போயிட்டு இருக்கலாம். மேட்ரு எதுக்கு கொள்ளணும் என்று கேட்டால், இப்ராஹிம் நபி நம்ம ஏகத்துவ இமாம் அவர் தான், அல்லாஹ்வுடைய கலீல் உற்ற நண்பர், அவரை எரிக்கிறதுக்கு தீயை மூட்டி இருக்கிறாங்க. அதை இது போய் ஊதி விட்டு என்ன செய்து பெருசாக்குது, ரொம்ப நல்லா எரியட்டுமே செஞ்சிச்சு. இதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், இது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் வருது. இதை ரசூலுல்லாஹ் சொன்னது நம்ம இருக்கல, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டார்கள் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? இதை குர்ஆனை தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வழியாக ஒரு சமுதாயத்தை முன்னெடுத்து சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இப்படி சொல்லுவாங்களா? எப்படி இது விளங்கணும் என்று கேட்டால், இப்ப பள்ளி இருக்குல்ல, அது பக்கத்தில் உள்ள ஒரு ஜீவனா? இல்ல. அதுக்கு இப்ராஹிம் நபியை தெரியுமா? அது தெரியாது. அது இவர்தான் இப்ராஹிம் நபி, இதுக்கு தான் இதை பண்றாங்க அப்படின்லாம் அதுக்கு விளங்குமா? அப்படியான எந்த ஜீவனுக்கும் எல்லாம் கொடுக்கல. 2 பேருக்கு தான் கொஸ்டின், ஜின்னுக்கும் மனுஷனுக்கு தான் கொஸ்டின். யாருக்கு தான்? பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் கேள்வி கேட்பானே தவிர இவைகளுக்கு கிடையாது. இவைகள் அல்லாஹ்வுக்கு எதிராக போகாது, எல்லாமும் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவை. பள்ளி எதுக்கு அல்லாஹ் படைச்சுக்கன்னா அது அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும். அது தேடிக்கிட்டு வந்து இப்ராஹிம் போடப்பட்டது, இப்ராஹிம் நபி அறிந்திருக்கு என்ன விளங்குது, அதுக்கு தௌஹீதே தெரிஞ்சிருக்குது. இப்ராஹிம் நபி சொல்ற கொள்கை என்ன, அவர் எதிரியுடைய கொள்கை என்ன, இந்த கொள்கை தப்பு, அந்த கொள்கை சரின்னு ஈமான் குப்ரு இப்லீஸ் மாதிரி ஆக்குறாங்க. பள்ளிங்கிற ஒரு ஜீவன் வந்து அது ஒரு இப்லீஸுக்கு எப்படி ஷிர்க்குக்காக வேண்டிய பக்கபலமா நிற்பானோ, தீமையான காரியத்துக்கு பக்கபலமா நிற்பானோ, அது மாதிரி என்ன செய்யுது, சரியான வேலை செய்யறாங்க. நம்ம போய் நம்ம பங்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் இப்படின்னு எல்லாம் வரும் என்பது ஒட்டுமொத்த குர்ஆன் கான்செப்டுக்கு வருமா? ஒட்டுமொத்த குர்ஆனுடைய கான்செப்டுக்கு ஏற்ப இது இல்லை என்று சொன்னால் இது ஒண்ணு. சரி, அடுத்து அது பெரிய நெருப்பு போய் ஊதுறதுக்கு போக முடியுமா? எரிஞ்சு சட்னியாரு கொஞ்சம் தூரம் போகும்போதே சுருண்டு விழுந்துரும். அதுகிட்ட போய் ஊதி விடுறதுக்கு மட்டும் கிட்ட நெருங்க முடியுமா? பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தை வளர்த்திருக்கிறான். அதை வெகு தொலைவில் இருந்து வேண்டால் அந்த பள்ளி வெப்பத்தை தாங்க முடியாது. வெகு தொலைவில் இருந்தா கூட அந்த வெப்பமே அதை கரிச்சு என்ன செஞ்சிடும், செத்து சாகடிச்சிடும். அது கிட்ட ஊதிச்சு. 2வது இதுவும் குர்ஆனுடைய கான்செப்டுக்கு ஒத்து வரமாட்டேங்குது. அடுத்து என்னன்னு கேட்டா, சரி அப்படி என்ன ஊதி, பள்ளி ஊதி என்ன எவ்வளவு நெருப்பு அதிகமாக்கிறோம்? பள்ளி அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று எந்த அளவுக்கு அது நெருப்பு வந்து அதிகமாக்கி பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தணும், அதுவும் ஒரு லாஜிக்காக இல்லை. சரி, இன்னொரு இஸ்லாமிய அடிப்படை, இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். அப்படி செஞ்சிருக்கணும். ஒரு பள்ளி செஞ்சா மத்த பள்ளியை கொள்ளணும், அந்த பள்ளி கொள்ளு. எந்த பள்ளி அதை ஊதுனுச்சோ, ஏதோ ஒரு பள்ளி ஊதுனுச்சா இல்லையா? அல்ல, பள்ளிகள் அனைத்து பள்ளியும் திரண்டு போய் லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான பள்ளிகள்லாம் போய் செஞ்சா, அப்படி செஞ்சா கூட இப்ப உள்ள பள்ளி என்ன செஞ்சு? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தப்புனால நாங்கெல்லாம் பாவியா பிறக்கிறோம், அதை மறுக்கிறோம். நம்ம ஆதம் தப்பு செஞ்சா நாங்க ஏன்டா பாவிங்கிறீங்க? ஆதம் தானடா பாவி, எங்களுக்கு என்னடா இருக்குன்னு கேட்கறமா இல்லையா? அப்ப கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ளவர் என்ன செய்யறாங்க, எல்லார் பாவத்தையும் இயேசு சுமந்துகிட்டாருங்கிறாங்க. அதை குர்ஆன் மறுக்கிறது. உலாத்தஜர் வாசிரத்துன் பிஸர் உஹ்ரா, ஒருவர் சுமை ஒருவர் சுமக்க மாட்டாரு. அப்ப இது ஹதீஸ் தான், புகார்ல தான் இருக்குது. 3359 ஹதீஸ்ல இருக்குது. இதுல பள்ளியை கொள்ளுங்கன்னு மட்டும் வந்திருந்தா நம்ம ஏற்றுக்கொள்ளுது எந்த ஒரு சங்கடமும் இல்ல. இப்ப எதனால பாக்குறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதா வருது. ஒரு சஹாபி தான் சொல்லியிருக்கிறார், ஒருத்தர் தான் சொல்றாரு. அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு. இந்த ஒருத்தர் 4 பேர் வரிசையா வருவாங்க. இந்த 4 பேரும் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய பேசிக்கையே தகர்க்கிற விதமாக இதை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் பள்ளிக்கு பகுத்தறிவு உண்டு சொல்ல வேண்டிய வரும். அப்ப ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்கலான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்கல்ல, அது கூட கரெக்ட் ஆகும். அந்த பள்ளி தீயை மூட்டுமே ஆனால் இந்த பள்ளியை நான் கொள்ளுவேன். அந்த பள்ளி மூட்டினா காலத்தில் உள்ள பள்ளி நீ கொள்ற, அந்த வாரிசு எப்படி கட்டுப்படுத்தேன்? இது உலகத்தில் ஏத்துக்கிற இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஹதீஸ் வந்து செஞ்ச கூடாது, ஹதீஸ் நம்பணும். எப்ப நம்பணும்? குர்ஆனோட எந்த ஒரு மோதலும் இல்லாத வகையில் இஸ்லாமிய ஒட்டுமொத்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த இஸ்லாமிய குர்ஆனுடைய கான்செப்ட் அதுக்கு எதிராக இல்லாத வகையில் இருக்குமே ஆனால் ஒருத்தர் சொன்னாலும் ஏத்துக்கிறதா வேணும். அப்ப வந்து இப்படி வரும்போது புகார்ல வந்திருக்கிறது, அதனால பள்ளியை கொள்ளுங்க மட்டும் சொல்லி தொலைஞ்சிட்டு போய் இது என்ன மேட்ரு? இதை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் இதெல்லாம் ஏத்துக்கணுமா இல்லையா? ஒரு செய்தி ஏத்தா முழுசா ஏத்துக்கணும். இது போய் அப்படி செய்யும்னா பள்ளிக்கு அந்த மாதிரி ஜீவன்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, பகுத்தறிவு கொடுத்திருக்கிறானா? இப்படிலாம் அல்லாஹ்வுக்கு எதிராக வேலை செய்யுமா? எந்த ஜீவனாவது செய்யுமா? அப்படி செய்யாது. இதான் சிந்திக்கிற முறை, குர்ஆன் அணுகிற முறை, ஹதீஸ் அணுகிற முறை என்றால் இப்படி நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இன்னொன்னு பாருங்களேன், இதுவும்